எவ்வளவு நேர்மையான மனிதரா இருக்கிறாரு பாருங்க. உண்மையில உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி கொட்டிட்டீங்க? மாடுகள் தான் மாடு வாங்கிடுவாங்க. இந்த மாடு இல்ல வரல, அதனால கீழே கொட்டி. இல்ல அந்த காய் கெட்டு போச்சு, நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சொத்தாக்குதுல்ல, மேல அழுகு சொத்த இந்த ஊப்பு மாட்டது அதெல்லாம் இருக்குல்ல. அது அப்புறம் கடைக்கு போட்டா அது அங்கேயும் போய் கைக்கு போட்டுவாங்க. அதனால கீழே இருக்கு. இப்ப நீங்க வரப்ப காய்கறி வந்து தரம் பிரிச்சுட்டு ஆமா பிசியா போடுவாங்க. ஆமா இல்ல கடைக்கு எல்லாம் போட்டா அவங்க விற்க முடியாது இல்ல. ஓ நிறைய பேர் ஏமாத்துறாங்களே இது மாதிரி எல்லாம் வச்சுட்டு. ஏமாத்து சொத்தெல்லாம் பொறிக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா சொத்தெல்லாம் பொறிக்கிட்டு தான். இல்லைன்னா அடுத்த வாட்டி வரமாட்டாங்களா கஸ்டமர்? அப்புறம் இது அவங்க 5 கிலோ 1 கிலோ போச்சுன்னா 4 கிலோ தான் கிடைக்கும். பண்ண மாட்டேன் சொத்தா அழுவுல அதெல்லாம் பண்ணுங்க. மாடு வச்சு வாட்டு போயிடுவாங்க. மாடு வச்சு வாட்டு போயிடுவாங்க. மாடு வராங்கல்ல இந்த தலை வரவங்க. இல்ல இப்ப இந்த மாதிரி வந்துட்டு வாங்குறதுல வந்துட்டு உங்களுக்கு லாபம் வராது, நஷ்டம் தானே வரும். ஏன்னா கிலோ 10 ரூபா 15 ரூபா வச்சுக்கோங்களா. அதுல அதெல்லாம் கிடைக்கும். அவங்க இப்ப 40 ரூபா வாங்கினாலும் 50 ரூபா எடுப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு தான் அதான் ஒரு மூட்டி உங்களை மாதிரி இருக்கிறதுனாலதான் மழை வருதா? இல்ல இவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்களே. ஆமா நான் சொந்த பொருட்கள் விற்க முடியாதா, அது வாங்கி போய் விற்கலாம். அப்படியா? நாளைக்கு அப்பதான் வருவாங்க வியாபாரிங்க. ஓகே எல்லாம் வர முடியும். இங்க பாருங்க வீட்டுக்கு போய் கூறு கட்டி